சாவித்திரி அம்மாள் ஒரு வசதியான முதியவர். அவரிடம் பூர்வீக வைர நகைகள் மற்றும் தங்கச் சங்கிலிகள் இருந்தன. அவரது மருமகள் கவிதாவுக்கு அந்த நகைகள் மீது தீராத ஆசை. மாமியார் இருக்கும் வரை இந்த நகைகள் கைக்கு வராது என்று எண்ணிய கவிதா, எப்படியாவது அவற்றை ரகசியமாக திருடிவிட திட்டமிட்டாள். ஒருநாள் சாவித்திரி அம்மாள் உடல் நலமில்லாமல் உறங்கிக் கொண்டிருந்தார். இதை பயன்படுத்திய கவிதா, அவரது இடுப்பில் இருந்த சாவி கொத்தை நைசாக எடுத்தாள். நள்ளிரவில் அலமாரியை திறந்து அந்த விலை உயர்ந்த நகைப்பெட்டியை திருடினாள். ஆனால் நகைகளை எடுத்துக்கொண்டு திரும்பும்போது அங்கே சாவித்திரி அம்மாள் பலவீனமாக நின்று கொண்டிருப்பதைக் கண்டு உறைந்து போனாள். மாமியார் கத்துவர் அல்லது போலீஸை கூப்பிடுவார் என்று கவிதா நடுங்கினாள். ஆனால் சாவித்திரி அம்மாள் அமைதியாகச் சொன்னார், ஏன் கவிதா திருடுற? மகளுக்கு கொடுக்க தயங்குவாளா இந்த தாய்? இந்த நகைகளை உனக்காகவும் உன் குழந்தைகளுக்காகவும் தான் நான் இவ்வளவு காலம் பாதுகாத்து வச்சிருக்கேன். உனக்கு இப்போதே வேணும்னா இதை நீயே வச்சுக்கோகு. அவர் கோபப்படாமல் தன் கையாலேயே அந்த நகைப்பெட்டியை மீண்டும் கவிதாவிடமே கொடுத்தார். அந்தத் தாயின் பெருந்தன்மையையும் அன்பையும் கண்ட கவிதாவுக்கு தன் பேராசை நினைத்து வெட்கமாக இருந்தது. நகைகளை விட தன் மாமியாரின் அன்பு எவ்வளவு பெரியது என்பதை உணர்ந்தாள். கண்ணீருடன் நகைப்பெட்டியை மீண்டும் அலமாரியிலேயே வைத்த கவிதா, மாமியாரின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டாள். அன்று முதல் நகைகளை விட அந்த வீட்டில் மனிதநேயம் அதிகமாக ஜொலித்தது. நீதி. பேராசை உறவுகளை அழிக்கும், ஆனால் அன்பு எப்பேற்பட்ட கடினமான இதயத்தையும் மாற்றும்.